ஏமாற்றங்கள் பல பேர் சொல்லும் பொழுது அந்த வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு தருணம் உங்களுக்கு திரும்ப அமைஞ்சிருக்கிறது எப்படி பாக்குறீங்க சார்? இந்த மொமெண்ட் உங்களுக்கு வாழ்நாளில் கிடைக்காத ஒரு பேராக கருதுகிறேன். நம்முடைய முதலமைச்சரோடு இன்று பதவி பிரமாணம் செய்வது என்பது என் வாழ்நாளில் நினைத்து பார்க்காத ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இது இமாலய வெற்றி என்று தான் கருதுகிறேன். நீங்க சொன்ன ஒரே வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை இருக்குன்னு சொல்லி அந்த நம்பிக்கை எங்க இருந்து உதிச்சது சார்? அவருடைய செயல்பாடுகள் ஒன்றை நான் கூர்ந்து கவனித்தேன். புரட்சித்தரோடு பயணம் செய்தேன், அம்மாவோடு பயணம் செய்தேன். இவரோடு பயணம் செய்கிற போது அதே நிலை தான் எனக்கு மனதில் பட்டது. நீங்க தான் மூத்த அமைச்சர், மக்களுக்கு எவ்வளவு நம்பிக்கையான இடத்துல இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்க போறீங்க சார் இந்த அரசுக்கு? இந்த அரசிற்கு என் உயிர் மூச்சு வரை உறுதியாக இருக்கு. சார், மக்களுக்கு எவ்வளவு நம்பிக்கையான ஆட்சியை தாவேக அளிக்கும் நினைக்கிறீங்க நீங்க? தலைவரே சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு நான் சொல்வது சரியாக இருக்காது. காலம் அவர் மூலமாக அது பதில் சொல்லும். இதற்காக பல நாட்கள் நாங்கள் எங்களுடைய உடல் பொருள் ஆவி உயிரையே பணயம் வைத்து களமாடி எங்களுடைய தர்மத்தாயின் தவ புதல்வரை இன்னைக்கு வாயார நெஞ்சு குளிர மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லும் போது காது குளிர இனி எல்லாருக்கும் நல்லா இருக்கும். இந்த புதிய ஆட்சி எல்லோருக்குமான ஆட்சி. இது மாற்று கருத்து கொண்டவங்க, மாற்று கட்சிகளுக்கும் அவர்களினுடைய வாக்குகளையும் வாங்கி அவங்க வீட்டில் ஜெயிச்சிருக்கோம். அதனால இது இன்க்ளூசிவா, இன்னும் டிரான்ஸ்பரண்டா நல்ல காலம் பிறக்கிறது, நல்லாட்சி துவங்குகிறது, எல்லோருக்கும் நல்லா. வெளிப்படையா ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்வர்கள் கூட இருக்கக்கூடாது, அதை எரேஸ் பண்ணிக்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஓப்பன் அந்த இது எப்படி பாருங்க? அதான் சார் வேணும். எங்களை வேட்பாளர்ல நீ காப்பாளர்னு சொன்னார் பாருங்க, அப்பவே எங்களுக்கு தெரியும் இவர் பேர்பட்ட தலைவர். வெறும் வேட்பாளர் என்ன பண்ணுவாங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணி வாக்கு வாங்கிட்டு ஓடிடுவோம்னா, காப்பாளர் நாங்கள் காத்து நிற்பார். அதே மாதிரி தான் யாராக இருந்தாலும் அது அவருடைய நெற்றிக்கண் முன்னாடி நிற்கவே முடியாது. அதனால இதுதான் தேவை, ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்னன்ஸை நம்ம உறுதி செய்யும். தேங்க்யூ சார். என்று குறிப்பிட்டது தளபதியை பார்த்து குறிப்பிட்டீங்க, அவர் தானே ஆண்டுகிட்டு இருக்காரு, இனி ஆண்டுகிட்டே இருக்காரு. பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் இந்த ஆட்சி எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும், சொல்ல தேவையில்லை. அதனால இது ஒரு ரொம்ப அவசியமான ஒன்று. தலைவர் சொன்ன மாதிரி அவருக்கு எந்த அவசியமும் இல்லை. அரசியல் வந்ததுக்கான காரணம் பணத்திற்கோ பதவிக்கோ இல்லை. உண்மையா மக்களுக்கு நல்லது செய்யணும், ஒரு நன்றி கடனை செலுத்துங்கிறதுக்காக தான் வந்தாரு. அதனால அது காலத்தின் கட்டாயம், இது தேவையும் கூட. அவரும் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்ய விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் ரொம்ப விஷயம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த தலைமையை எங்கள் தலைவர் அவர் வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு ஆட்சி நடத்தேன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி போன ஆட்சி அப்ப ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. அதனால என்ன எதுல இருந்து ஆரம்பிக்கணும் மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கணும். எப்படி இருக்கு எந்த பாத்தீங்கன்னா அவங்க அறிவித்த கடனை தாண்டி பொதுத்துறை நிறுவனங்களும் ஏராளமான கடன்களை வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அது அரசோட சுமையில தான் சேரும். அதனால எல்லாத்தையும் ஆராய்ந்து மக்கள்கிட்ட நாங்கள் சமர்ப்பிப்போம். தலைவர் அவர்கள் கொடுப்பாரு, தெரியப்படுத்துவார். அதிலிருந்து மக்களோட பங்களிப்போட ஒரு சிறந்த நிர்வாகத்தை தருவார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.